ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாவ் பாஜி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலே இருக்கிற காய்கறிகளை வச்சு நம்ம எப்படி கடையில் செய்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு குக்கரில் 1/2 கப்பு கேரட் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பீன்ஸு சேர்த்துக்கிறேன், கூடவே 1/2 கப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் காலிஃப்ளவர் 1 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 2-3 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். இப்போது நம்ம மசாலாக்கு ரெடி ஒரு பேனில் 3 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் உருகும்போது 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை 1 கப்பு நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள், மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. இது இப்போ மசாலா நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நான் ஒரு 3 தக்காளியை பொடி பொடியாக அறுத்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நம்ம நிறைய சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி எல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் இப்போ பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன் கேப்சிகம் ஒரு 1/2 கப்பு நான் இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கேப்சிகம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் வெந்துருச்சு. இன்னும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க காய்கறிகளை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக்கும் அதோடு இருக்கட்டும். அதை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலையோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி விட்டுருங்க. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அது நல்லா அடுப்புலையே வச்சு நல்லா சுண்ட விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அப்போது தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா திக்காகும். அப்போ தான் நம்ம பண்ணோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தலைகளை தூவிக்கோங்க. இது ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். கடைசியில் நான் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுறேன். இப்போ சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இப்போ நான் கடையில் வாங்கின சின்ன சின்ன பண்ணை வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லா நெய் விட்டு இப்படி தோசைக்கல்லில் இப்படி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலையோடு சேர்த்து சாப்பிடும்போது. இல்லை சூடு பண்ணி எடுத்துகிட்டு மசாலாவோடு சேர்த்து சாப்பிடுங்க. சூப்பரான பாவ் பாஜி வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.